வேளாண் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காய்கறி சாகுபடி தான். எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த காய்கறிகள் நல்லா வரும், என்னென்ன சாகுபடி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் மாதமான ஜனவரி மாதம், அதாவது தமிழ் மாதம் மார்கழி தையில் கத்திரிக்காய், மிளகாய், பாகல், தக்காளி, பூசணி, சுரைக்காய், முள்ளங்கி, கீரைகள்லாம் நம்ம பயிரிடலாம். இந்த 8 பயிரிடுற மூலமாக நம்ம நல்ல மகசூல் பெற முடியும். இதே பிப்ரவரி மாதம், அதாவது தை மாசி வரும். அதில் கத்திரி, தக்காளி, மிளகாய், பாகல், வெண்டை, சுரக்காய், கொத்தவரை, பீர்க்கங்காய், கீரைகள், கோவக்காய் இதெல்லாம் பயிரிடலாம். இது நமக்கு நல்ல ஒரு பட்டமாக இருக்கும். ஸோ ஆடிப்பட்டம் மாதிரியே தையில் நமக்கு நிறைய காய்கறிகளை நம்ம பயிரிடலாம். இதே மார்ச் மாதம் மாசி பங்குனியில் நம்ம அதிகமாக குளிர் இருக்கிறதுனால அந்த மாதிரி காய்கறிகள் தான் நம்ம பயிரிட முடியும். அதாவது வெண்டைக்காய், பாகல், தக்காளி, கோவை, கொத்தவரை, பீர்க்கன் தான் நம்ம பயிரிட முடியும். மற்றதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஈல்டு கிடைக்காது. ஏன்னா பனிமூட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நமக்கு ஈல்டு கிடைக்காது. அடுத்து ஏப்ரல் மாதம் பங்குனி சித்திரையில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மேக்ஸிமம் எதுவுமே பயிரிட முடியாது. ஏன்னா தண்ணி நமக்கு அதிகமாக வேணும். அப்படிங்கிறனால இந்த கொத்தவரையும் வெண்டையும் வேணால் பயிரிடலாம். இது நமக்கு ஓரளவுக்கு மகசூல் கொடுக்கக்கூடியது. இதே மேலே சித்திரை வைகாசியில் கத்திரிக்காய், தக்காளி, கொத்தவரை நம்ம பண்ணலாம். அதுவும் நமக்கு அதிகமான வெயில் இருக்கிறதுனால அதிகமாக எல்லாமே வெம்பி போயிடும். அப்படிங்கிறனால நம்ம அதிகமாக பண்ண முடியாது. அடுத்தது வைகாசி ஆனி, அதாவது ஜூன் மாதம் கத்திரி, தக்காளி, கோவை, பூசணி, கீரைகள், வெண்டை, செடி முருங்கை இதெல்லாம் நம்மளால் பயிரிட முடியும். அடுத்து ஜூலை மாதத்தில் ஆனி ஆடி வரும். இந்த ஆனி ஆடி ஒரு நல்ல பட்டமாக இருக்குது. எப்படி தை ஒரு பட்டமாக இருக்கோ அதே மாதிரி ஆடி ஒரு அருமையான பட்டம். ஸோ இப்போ ஆடி பட்டம் தான் போயிட்டுருக்கு. இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, மிளகாய், பாகல், சுரைக்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய், முள்ளங்கி, வெண்டை, கொத்தவரக்காய், தக்காளி எல்லாமே பயிரிடலாம். இது ஒரு நல்ல பட்டமாக இருக்கும். அடுத்தது ஆகஸ்ட்டில் ஆடி ஆவணி வரும். அதில் முள்ளங்கி, பீர்க்கங்காய், பாகல், மிளகாய், வெண்டை, சுரைக்காய் எல்லாம் பயிரிடலாம். அடுத்தது செப்டம்பர் மாதங்கிறப்போ ஆவணி, புரட்டாசி வரும். இப்போ கத்திரிக்காய், முள்ளங்கி, கீரை, பீர்க்கன், பூசணி எல்லாம் நம்ம பயிரிட முடியும். ஸோ இப்போல்லாம் நமக்கு அதிகமாக மழை பெய்யும். அப்படிங்கிறனால தண்ணி அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்போது அந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து பயிரிட முடியும். அடுத்தது அக்டோபர், புரட்டாசி, ஐப்பசி வரும். இப்போ கத்திரிக்காயும் முள்ளங்கியும் நம்ம பயிரிடலாம். நவம்பரில் ஐப்பசி, கார்த்திகையில் செடி முருங்கை, கத்திரி, தக்காளி, முள்ளங்கி, பூசணி எல்லாம் நம்ம பயிரிட முடியும். டிசம்பரில் கார்த்திகை, மார்கழி வந்துடும். மறுபடியும் பனி வர ஆரம்பிச்சிடும். இப்போ கத்திரிக்காயும் தக்காளியும் நம்ம பண்ண முடியும். பொதுவாக இதெல்லாம் நாட்டு ரக காய்கறிகள் விளைவிச்சு நம்ம நல்ல மகசூல் எடுக்க முடியும். இதில் என்னென்னா நம்ம ஹைப்ரிட் போயிடுறோம். ஹைப்ரிட் போட்டால் அதிக மகசூல் எடுக்கலாம்னு இருக்கும். ஆனாலும் மண்ணோட தரம் எல்லாமே குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊட்டச்சத்தான ஒரு ஆரோக்கியமான ஒரு காய்கறிகளை விளைவிச்சு அதை மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இந்த ஹைப்ரிட்டில் இருக்காது. நாட்டு விதைகளை பயிரிட்டு இயற்கையான முறையில் அதை வளர்த்தி மக்களுக்கு கொடுக்கறதுல ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்குது. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.